டாக்டர் கலாம் அவர்கள் தன் எளிய பேச்சால் உலகெங்கும் உள்ள மாணவர்களின் சிந்தனையை தூண்டினார். அதனை போன்ற அண்ணன் வைகோ அவர்களும் தன் ஆளுமை மிக்க பேச்சால் தமிழர்களின் உரிமை உணர்வை தட்டி எழுப்பினார். மேலும் இந்திய நாடாளுமன்றம் முதல் ஐக்கிய நாடு சபை UN வரை உலகளாவிய மேடைகளில் தமிழ் மொழியின் பெருமையையும் தமிழர்களின் குரலையும் ஒலிக்கச் செய்தார். ஈழத்தமிழர்களின் மனித உரிமை மீறல்களுக்கு எதிராகவும் உலகத் தமிழர்களின் பாதுகாப்பு குறித்தும் ஐக்கிய நாடுகள் சபையின் UN மனித உரிமை ஆணைக்குழுவில் பல முறை நேரில் சென்று வாதிட்டு சர்வதேச அரங்கில் தமிழ் மொழியின் ஆளுமையையும் தமிழினத்தின் நியாயமான உரிமையையும் கோரிக்கைகளையும் தன் காந்த குரலால் உரக்க பேசி உலகத் தமிழர்களை ஒன்றிணைத்தவர் புரட்சி புயல் வைகோ என்றால் அது மிகையாகாது. 1972ஆம் ஆண்டில் தனது முதல் பேச்சிலேயே டெல்லி நாடாளுமன்ற அவையையே திரும்பி பார்க்க வைத்த பெருமைக்குரியவர் அண்ணன் வைகோ அவர்கள். இந்திய நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் சர்வதேச பிரச்சனைகள் முதல் உள்ளூர் நதிநீர் உரிமைகள் வரை தமிழ்நாட்டின் குரலாகவும் மாநில உரிமைக்காகவும் நாடாளுமன்ற விவாதங்களில் குறிப்புகள் ஏதுமின்றி வெறும் வார்த்தைகளால் உணர்ச்சியை மட்டும் தூண்டாமல் உணர்வுபூர்வமாக வரலாற்று சான்றுகளுடன் புள்ளி விவரங்களுடன் உலக வரலாறுகளையும் சர்வதேச சட்டங்களையும் மேற்கோள் காட்டி இவர் ஆற்றிய வரலாற்று சிறப்புமிக்க நாடாளுமன்ற உரைகள் வைகோயின் பார்லிமெண்ட் என்ற நூலாக தொகுக்கப்பட்டு வெளியிடப்பட்டுள்ளதை நாம் நன்றாக அறிவோம். தமிழகத்தின் உரிமைகளை காக்க தன் வாழ்நாளையே போராட்டக் களமாக மாற்றிய அண்ணன் வைகோ அவர்கள் முல்லை பெரியார் அணை உரிமை, கூடங்குளம் அணுமின் நிலையம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, ஈழத்தமிழர்களின் உரிமை என தமிழர்களின் பல்வேறு வாழ்வாதார போராட்ட களங்களின் முகவரியாக திகழ்கிறார். தமிழக விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை காக்க முல்லை பெரியார் அணை விவகாரத்தில் அண்டை மாநிலத்தின் பிடிவாதத்தை எதிர்த்து பொருளாதார முற்றுகை போராட்டத்தை எக்கனாமிக் பிளாக்கேட் முன்னெடுத்தவர். கம்பம் மற்றும் தேனி மாவட்ட எல்லையில் பல்லாயிரக்கணக்கான விவசாயிகளை திரட்டி உண்ணாவிரத போராட்டங்கள் மற்றும் எல்லையை நோக்கி பேரணிகளை நடத்தி தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்ட பாடுபட்டவர். டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் தன் வாழ்நாள் முழுவதும் கடின உழைப்பையும் நாட்டின் முன்னேற்றத்தையும் இளைஞர்களின் சக்தியை மட்டும் நம்பினார். அதுபோலவே அண்ணன் வைகோ அவர்களும் தன் வாழ்நாள் முழுவதையும் தமிழ் மக்களின் நலனுக்காகவும் இளைஞர்களை நல்வழிப்படுத்துவதற்காகவுமே அர்ப்பணித்துள்ளார். தன் சொந்த ஊரான கலிங்கப்பட்டியில் மதுக்கடையை மூடக்கோரி தன் தாயாருடன் இணைந்து நடத்திய போராட்டம் தமிழகத்தையே திரும்பி பார்க்க வைத்தது. அண்மை காலங்களில் கூட தமிழக இளைஞர்களையும் மாணவர்களையும் சீரழிக்கும் போதைப்பொருள் கலாச்சாரத்திற்கு எதிராகவும் சாதி மற்றும் மத மோதல்களை தடுத்து சமூக நல்லிணக்கத்தை பேணுவதற்காகவும் சமத்துவ நடைப்பயணம் மேற்கொண்டு மக்கள் மத்தியிலே குறிப்பாக இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றார். மாண்புமிகு அண்ணன் வைகோ அவர்கள் ஒருவேளை நினைவிலே வைத்திராமல் இருக்கலாம். ஒரு முறை அவர் தமிழ்நாடு முழுவதும் நடந்து வருகிறார். நானும் என் துணைவியாரும் தொடர்ந்து அவரை பற்றிய செய்திகளெல்லாம் படித்து விவாதித்துக் கொண்டிருப்போம். அப்போ நான் சொன்னேன், நான் வேறு கட்சியிலே இருந்தாலும் அவர் நடந்து வருகிற போது அவரை பார்த்து ஒரு வேதாகமத்தை தர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று மேனம்பாக்கம் தாண்டி அவர் வருகிற போது நடந்து வந்த அவரை பார்த்து ஒரு வேதாகமத்தை கையிலே நான் கொடுத்தேன். அவர் சொன்ன வார்த்தை, நான் நிறைய படித்திருக்கிறேன் என்று அவர் சொன்னார். டாக்டர் கலாம் அவர்கள் தமிழ் மொழியும் திருக்குறளையும் தன் நெஞ்சில் தாங்கி உலகெங்கும் பெருமை சேர்த்தார். அண்ணன் வைகோ அவர்கள் தனது அசாத்திய நினைவாற்றல் மூலம் சங்க இலக்கியம் முதல் தற்கால இலக்கியம் வரை விரல் நுனியில் வைத்துக்கொண்டு பல்லாயிரக்கணக்கான மேடைகளில் தூய தமிழில் உணர்ச்சி பெருக்குடன் பேசி தனது மேடை பேச்சுகள் மூலம் லட்சக்கணக்கான இளைஞர்களின் நெஞ்சில் தமிழ் உணர்வையும் தேசப்பற்றையும் விதைத்தவர் புரட்சி புயல் வைகோ அவர்களுக்கு இந்த விருது எவ்வளவு பொருத்தமானது என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். மேடையில் ஏறினால் குறிப்புகள் ஏதுமின்றி சங்க இலக்கிய பாடல்களையும் வரலாற்று நிகழ்வுகளையும் துல்லியமாக நினைவு கூர்ந்து பேசும் அசாத்திய ஆற்றல் கொண்டவர். இவரது கம்பீரமான குரலும் தனித்துவமான உடல் மொழியும் உச்சரிப்பு தூய்மையும் கேட்போரை மேடை விட்டு நகராமல் கட்டி போடும் காந்த சக்தி கொண்டவை. இன்றும் இவரது மேடை பேச்சுக்கள் இளைய தலைமுறையினருக்கு ஒரு சிறந்த தமிழ் உச்சரிப்பு மற்றும் பேச்சுக்கலைக்கான பாடப்புத்தகமாக திகழ்கின்றன என்று சொன்னால் அது மிகையாகாது.
தமிழ் மொழியின் வரலாற்று ஆவணங்களை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கும் அறிவு பெட்டகமான அண்ணன் வைகோ அவர்கள் சிறைவாச காலங்களை கூட வீணடிக்காமல் வரலாற்று சிறப்புமிக்க நூல்களையும் தமிழ் இலக்கிய கட்டுரைகளை எழுதி தமிழுக்கு வளம் சேர்த்தவர். டாக்டர் கலாம் ஐயா அவர்கள் இளைஞர்களை கனவு காண சொன்னது போல் அண்ணன் வைகோ அவர்கள் தமிழ்நாட்டு இளைஞர்களிடம் விழிப்புணர்வும் அறிவு தேடலும் வளர உழைத்து வருகின்றார். டாக்டர் கலாம் அவர்கள் தன் கடமையை முழுமையாக செய்ய சொன்னார். அண்ணன் வைகோ அவர்களும் தன் வாழ்நாள் முழுவதையும் மக்களுக்காகவே அர்ப்பணித்துள்ளார். நாடாளுமன்ற மேலவையில் தன் பதவிக்காலம் நிறைவேறும் போது மகாராணா ராணா பிரதாப்பின் வரலாற்று சான்றை மேற்கோள் காட்டி, எனது கடைசி மூச்சு இருக்கும் வரை என் தாய் மண்ணின் விடுதலைக்காகவும் தமிழர்களின் உரிமைக்காகவும் என் குரலை நான் உயர்த்துவேன், ஒருபோதும் சமரசம் செய்ய மாட்டேன் என உருக்கமாக ஆற்றிய உரை ஒட்டுமொத்த இந்திய தலைவர்களையும் நெகிழச் செய்து தலைநிமிர வைத்தது என்பதை இங்கே நான் நினைவு கூற விரும்புகின்றேன். டாக்டர் கலாம் அவர்களின் சிந்தனைகளுக்கு தன் வாழ்வியலின் மூலம் வடிவம் கொடுத்து கொண்டிருக்கும் அண்ணன் வைகோ அவர்களுக்கு இந்த டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் விருது வழங்குவது தமிழ் மண்ணிற்கு சேர்க்கப்பட்ட பெருமை என்று நான் கருதுகின்றேன். அதற்காக நம்முடைய கேரளத்திலிருந்து வந்திருக்கின்ற ஏபிஜே அப்துல் கலாம் ஸ்டடி சென்டர் சார்ந்த நிர்வாகிகளுக்கு என்னுடைய நன்றியை பாராட்டுகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தன் வாழ்வையே போராட்ட களமாகவும் தமிழ் மொழியையே தன் மூச்சாகவும் கொண்டு வாடும் அண்ணன் வைகோ அவர்கள் இன்னும் பல்லாண்டுகள் நலமுடன் வாழ்ந்து தமிழ் மண்ணிற்கும் மக்களுக்கும் இளைய தலைமுறைக்கும் ஒரு வழிகாட்டியாக திகழ வேண்டும் என்று வாழ்த்தி, நீங்கள் எண்ணியது நிறைவேறுகிற காலம் நெருங்கி வருகிறது. தொடர்ந்து உரையாற்றுங்கள், தொடர்ந்து உங்கள் லட்சிய பயணத்தை தொடருங்கள். இந்த விருது அதற்கு ஊக்கமளிக்கும் என்று நான் கருதி உங்களை நெஞ்சார வாழ்த்தி வணங்கி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.